ப்ராக்டிஸ் தமிழாவின் அன்பான வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ Asus Tuf கேமிங் F15 லேப்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதை நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ரிவ்யூவில் சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் HDD கனெக்டர் வந்து அவங்க பாக்ஸ்லேயே வந்து கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது நீங்கள் செப்பரேட்டாக வந்து வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பேக் கேஸை ரிமூவ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் டிஸ்க், நீங்கள் 2.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்க்ரூஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து யூசர் மேனுவல்ஸ். பட் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா யூசர் மேனுவலை போய் பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன் மோர் அவங்க கார்டு கொடுத்துருப்பாங்க. கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஆசூஸோட 2 ஆப் இருக்குது. ஸோ ஆசூஸ் மை ஆசூஸ்னு ஒன்று, ஆசூஸ் கனெக்ட்னு 2 ஆப் இருக்கும். அது 2 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம லேப்டாப் போகலாம். ஸோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கவர் மாதிரி பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ அது எதுவும் ஸ்க்ராச்சஸோ டஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நல்லாயிருக்கு. அதேமாதிரி இன்சைடு வந்து கீபோர்ட் மேலேயும் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Asus Tufோட லோகோ கொடுத்துருக்காங்க. Asus Tuf கேமிங்கிற பிராண்ட் நேமும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெட்டல் ஃபினிஷ் இருக்குது. பட் ஆனால் ஓவரால் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அந்த டாப் சர்ஃபேஸ் மட்டும்தான் அவங்க வந்து மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ இது வந்து அனிகாம் டிசைன் சொல்கிற மாதிரி அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க, ஏர் வெண்ட் வர மாதிரி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. இதில் DTX எக்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி சிம்பிளாக சொல்ல போனால் நல்லாவே தான் இருக்குது. லேப்டாப்க்கு என்ன சவுண்ட் குவாலிட்டி தேவையோ அது இருக்குது. ஸோ அதில் எதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங்க்காக வந்து 2 கூலரோட வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 வெண்ட்டு ப்ளஸ் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 வெண்ட் இருக்குது. டோட்டல் 4 வெண்ட்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக நீங்கள் ஒரு கேம் விளையாடும் போதோ இல்லை எடிட்டிங் பண்ணும் போதோ ஹீட் ஆகும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு USB டைப் 2 இருக்குது, ப்ளஸ் HDMI லேன் கேபிள் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் லாக் போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து 1 more 2 USB 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய போத் சைடு உள்ளான போர்ட்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ நியூன்றதுனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு ஒரு கவர் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பேப்பர் கவர். ஸோ கீபோர்டோட குவாலிட்டி சொல்லணுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு உண்டான கேப் பார்த்தீங்கன்னா ஒரு கீஸ்க்கு இன்னொரு கீஸ்க்கு உண்டான கேப் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம டைப்பிங்க்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து அனிகாம் டிசைன் இருக்குது. ஒரு RGB கலர் மோட் கொடுத்துருக்காங்க, மிலிட்ரி கிரேட் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் லேப்டாப் எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் RGB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Acer, Asus இந்த மாதிரி ஒரு சில பிராண்டுக்கு மட்டும்தான் RGB கீபோர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டாப் சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஏரியாவும் வந்து உங்களுக்கு மெட்டலில் தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து 720 HD கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஷட்டர் லாக் கிடையாது. நீங்கள் ப்ரைவேசி வேணால் என்ன ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதர்வைஸ் கீ பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்ன்றதுனால லெஃப்ட் ரைட் 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ராக் பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் பேட் வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ டச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் இருக்குது ட்ராக் பேடு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டாப் சர்ஃபேஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசாக அவங்க கொடுக்காம ப்ளைனாக கொடுத்துட்டு ஒரே ஒரு லோகோ மட்டும் கொடுத்துருக்கறதுனால பார்க்க டீசெண்டாக நீட்டாக இருக்குது. ஸோ அதே ROGயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சில டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது அந்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது.
ஸோ அது டஃப் ஆர்ஓஜி கம்பேர் பண்ணும்போது டஃப்பே வந்து ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்குது. அது நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பூட் ஆகும்போது டைம் எடுத்துக்கும். ஸோ கீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி கீஸ் வந்து டைனமிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் ஸ்டாட்டிக்காக ஒரு கலரும் செட் பண்ணிக்கலாம். அது போக வந்து உங்களுக்கு பிரீத்திங் மோடு இந்த மாதிரிட்டு ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. அந்த 4 மோடுமே உங்களுக்கு பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணிவிட்டு ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோடு மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அப் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் 100% வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அதில் எதுவும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ கேப் வந்து டைப் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஸ்டாட்டிக்காக எதனா ஒரு ஒயிட் கலர் வேணுன்னா கூட நீங்கள் ஒரு ஒயிட் கலர் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக இந்த ஒரு பர்டிகுலர் மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு 2 M2 SSDயும் ப்ளஸ் ஒரு நார்மல் 2.5 HDDயும் ப்ளஸ் 2 RAM போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லேப்டாப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபியூச்சர் இருக்காது. நமக்கு 2 M2 SSDயும் ப்ளஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க், ஓல்டு ஹார்ட் டிஸ்கோட பேக்கப் வேணும்னாலும் அது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து Wi-Fi 6 இருக்குது. Wi-Fi 6ஓட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடாக இருக்குது. பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா நம்மளோட ஓல்டு மாடல் ரவுட்டர்ஸ் மோடம்லாம் வச்சுருப்போம்னாக்க அந்த மாடலில் இருக்கிற அந்த ரவுட்டர்ஸ் மோடம்லாம் அடிக்கடிக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது. அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராப் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குன்றாங்க. ஸோ தயவு செஞ்சு ட்ராப் டெஸ்ட் பண்ணிடாதீங்க. ட்ராப் டெஸ்ட் பண்ணிங்கன்னா 100% லேப்டாப் வரையும். ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து ஹெவியாக கிடையாது. அதேமாதிரி ஷேக்கிங்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட்டு ஒன்றும் பெருசாக நம்ம அந்தளவுக்கு ஹீட் யூஸ் பண்ண மாட்டோம். கோல்டும் ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் இந்த பனி இல்லை ஹியூமிடிஃபையர் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக் அந்த ஸ்ப்ரேலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து 100% கொடுக்க முடியாது. ஒரு 70 தான் கொடுக்க முடியும் எனக்கு. இந்த பில்டு குவாலிட்டி வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு நல்லா வந்து இது 15.6ன்றதுனால கொஞ்சம் பெரிய லேப்டாப்ன்றதுனால 100% வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பெண்ட் ஆகும். அதேமாதிரி கீபோர்டை ப்ரெஸ் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உள்ளே பெண்ட் ஆகும். ஸோ வந்து இதே நீங்கள் 14 inch கீபோர்டுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு இஷ்யூவாக சொல்ல முடியாது. எல்லா லேப்டாப்ஸும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம மேக் புக் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேக் புக்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அதனோட மேலே இருக்கிற சர்ஃபேஸ் மெட்டல் இருக்கிறதுனால அது ஸோ பார்க்க நல்லா இருக்குது. நமக்கு அவுட்லுக் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஏரியாவும் அதுவும் மெட்டலாக இருக்குது. இந்த 2 மட்டும் தான் மெட்டல், ரிமைனிங் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரேம் ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ணுன்னா கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன நாப் வந்து உடஞ்சிடுச்சு. ஒன் டைம் தான் ஓப்பன் பண்ணால் அதுக்கே உடஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செட்டப் பண்ண போகலாம். ஸோ நீங்கள் கண்டினியூவாக செட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக செட்டப் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கொட்டோன ஆப்ஷன் கேட்கும். அது நீங்கள் ஓகேனாக்கா நீங்கள் எஸ் கொடுங்க. அது ஒவ்வொரு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரில் சொல்லும். நீங்கள் அதை கேட்டு நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மேனுவலாக மவுஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நான் செட்டப் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஸோ விண்டோஸ் 10 லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் நீங்கள் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு உண்டான பாஸ்வேர்டு என்னமோ செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் வேணுனாக்கா பின் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் லேப்டாப் லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்பர்ஸ்லையும் கொடுக்கலாம். இல்லை ஆல்ஃபா நியூமெரிக்காக வந்து டெக்ஸ்ட் ப்ளஸ் நம்பராகவும் கொடுத்துக்கலாம். 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். பின் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகிறேன். ஸோ
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது. இது ப்ரைவசி செட்டிங்ஸில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணும் கஸ்டமைஸ் பண்ண சொன்னால் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோன் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அது இப்போதைக்கு @ செட்டப் இனிஷியல் செட்டப்பில் எதுவுமே தேவையில்லை. ஒரு சில ஃபியூச்சர்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன் ட்ரைவும் நீங்கள் ஸ்டோர் பண்ண தேவையில்லை, அதுவும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பிசிலே சேவ் பண்ணுற மோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொட்டோனா ஹெல்ப் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல் தான். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டான்றவங்க ஒன்றும் இஷ்யூ இல்லை. அது மேண்டேட்ரி ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷனாக நீங்கள் விட்டுட்டு நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாமே செட்டப் பண்ண முடிச்சதும் உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகிடும். விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா விண்டோஸ் 10 ஓம் கொடுத்துருக்காங்க. ஓம் எடிஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நானும் வாங்குறச்சு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஹோம் எடிஷன் மல்டி லாங்குவேஜ்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் அது ஆக்சுவலாக மல்டி லாங்குவேஜ் கிடையாது, சிங்கிள் லாங்குவேஜ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா 2 ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு ப்ளஸ் வந்து ரேம், சிபியூ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்கும், சிலது வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபியூச்சருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு GTX 1650 Ti மாடல். ஸோ அதுக்குண்டான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்டகிரேட்டட் வந்து இன்டலோட கிராஃபிக்ஸ் இந்த பர்டிகுலர் மாடலில் இருக்குது. இன்டெல் கிராஃபிக்ஸ் 4GB இருக்குது. ப்ளஸ் அது ஷேர்டு கிராஃபிக்ஸ் கார்டாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து NVIDIA GeForceோட GTX 1615 Tiயும் 4GB இருக்குது. டோட்டலாக இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து 8GB கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கல, நம்ம மேனுவலாக போய் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் மோடில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Asus ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து அவங்க ஆப்புக்கு உண்டான டிரைவர்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், உங்களோட சீரியல் நம்பர் கொடுத்துட்டு வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து Asus ஆப் வந்து எனக்கு பெருசாக HP நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். HP கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அது இதோட HP வந்து எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போனோம்னா பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 2 ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெல் கிராஃபிக்ஸ்க்கு உண்டான செட்டிங்ஸ் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ்க்கு உண்டான செட்டிங்ஸுக்கும் ஸோ டிஃபால்ட்டாக Asusல ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராஃபிக்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபுல் HD 1080x1920. ஸோ இந்த பிக்சல் ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நைஸாக அந்த ஒரு பால் எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நைஸாக ஒரு மில்க் எஃபெக்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது பார்க்க. நம்ம ஒரு மூவி பார்க்குறதுக்கோ இல்லை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ வந்து டெஃபினட்டாக வந்து டிஸ்பிளே வந்து குறை சொல்ல முடியாது. அது இல்லாமல் இது ஐபிஎஸ் டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறச்சு இதில் இன்னும் நிறைய நம்ம அப்கமிங் வீடியோஸில் என்னோடய ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட்டு கொடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைக் அண்ட் ஷேரை கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி.